ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி மாவு புட்டு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ராகி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லா இடத்துக்கும் போற மாதிரி லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுல தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் மாவு. அப்படின்னா தான் புட்டு நல்லா கிடைக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிற இடையில ஒரு காட்டன் துணியில் நம்ம கலந்து வச்ச மாவையும் துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஒரு இட்லி பிளேட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே காட்டன் துணியில் வச்சுருக்கிற மாவையும் வச்சு இதை வேக வச்சிடலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடி இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டும் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். புட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கையை வச்சு உதிர்த்தி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த துருவின தேங்காய் மேலேயே இருக்கும், அதனால லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதோ வீட்டிலே செஞ்ச ராகி மாவு புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.